எனக்கு பிரச்சனை என்ன நீங்க பெரிய கம்பெனி உங்களுக்கு பிரச்சனைங்கிறீங்க. டிக்கெட் கேன்சல் பண்ணி வித்தின் ஒன் ஹவருக்குள்ளே எனக்கு திருப்பி ரிட்டன் டிக்கெட் எனக்கு வந்துச்சுங்க. உங்களுக்கு ரிட்டன் டிக்கெட் வந்து நீங்கள் மதுரையிலேருந்து இருக்குங்க. இப்போ மதுரையில் இங்கே வந்தாலும் டிக்கெட் இல்லைங்கிறீங்க. அப்போ சீல் வச்சுட்டு அந்த டிக்கெட் கேன்சல் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் பண்ணார். இது வரைக்கும் என்கிட்ட கையில் உங்களுக்கு டிக்கெட் வந்துருக்கோம் வந்துருக்கு எல்லா டைமே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ரீஃபண்ட் பண்ணால் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து கேஸ் வந்து வரும். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு என்னோட காசு அவங்க வச்சுக்கிடுவாங்க. நான் டிக்கெட் போடுறப்ப இமீடியட்டாக கையில் அக்கௌண்ட்டில் கேஷ் இருந்தால் தான் எனக்கு டிக்கெட்டே அப்ரூவல் ஆகுது. இப்போ ரிஃபண்ட் மட்டும் வந்துட்டு 7 days 14 days எடுக்கிறாங்க. இப்போது நான் ஒரு நாள் லீவு போட்டால் எனக்கு 10,000 லாஸ்ன்னு வைங்க. 1 day சேலரி 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. மாதம் 15 வேலை 15 வந்து ரெஸ்ட்டு. 1 day 10,000 வருது. இப்போ நான் ஒரு நாள் லீவு போடணும். இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு காலி. இந்த 10,000 யார் பே பண்ணுவா? நான் திருச்சி போனேன். திருச்சியிலேருந்து மறுபடியும் இங்கே மதுரைக்கு வந்திருக்கேன். என்னோட டாக்ஸி ஃபேர் மட்டுமே 10,000 ரூபா வருது. அந்த 10,000 ரூபா யார் பேர் பண்ண போகிறது? மேனேஜ்மெண்ட் கூலாக வந்து சீட்டில் உட்காந்துட்டு ஃப்ளைட் கேன்சல்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ண முடியும்? இவங்க நீங்கள் திருச்சியிலேருந்து உங்களுக்கு கேன்சல் ஆகி மதுரைக்கு அனுப்பி போட்டிருக்காங்க. ரிட்டன் டிக்கெட் உடனே போட்டாங்களா மதுரைக்கு? மதுரையில் ஆமாம் டிக்கெட் மட்டும் சார். அவங்களுக்கு அது சிம்பிளான சார். ஃப்ளைட்டு எல்லா ஃப்ளைட்டும் அவங்க க்ரூ மெம்பர்ஸ் பைலட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதை மட்டும் இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. எத்தனை நாள் ஆகும் சொல்லலை. டேட் சேஞ்ச் பண்ணால் எத்தனை நாள் டேட் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஒரு 3 days 4 days. அந்த லாஸ் யார் பேர் பண்ணுவாங்க? இவங்க இப்போ மதுரை ஏர்லைன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லை இப்போ இல்லைன்னு சொல்லுங்கள்? ஃப்ளைட்டு சுத்தமாக இல்லை. இன்னும் என்னைக்கு சரியாகுன்றது அவங்களுக்கும் தெரியாதுன்றாங்க. மொத்தம் திருச்சியிலேருந்து இப்போ இங்கே எத்தனை பேர் இருப்பீங்க? கொஞ்சம் திருச்சியில் 180 பேர் சார் மொத்தம் ஃப்ளைட்டு. ஆக்சுவலாக திருச்சியில் சிங்கப்பூர் ஃப்ளைட் மட்டும் கேன்சல் ஆகலை. துபாய் போக வேண்டிய ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகும். பிகாஸ் ஏர் இண்டியா ஸ்டாஃப் ஃப்ளைட் க்ரூஸ் அண்ட் பைலட்ஸ் ஆல் ஸ்ட்ரைக். ஓவர்சீஸ்லேருந்து வர்ற ஃப்ளைட்டு கூட எந்த ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகுதோ அந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிவிட்டு பைலட் வந்து ஸ்ட்ரைக் போயிடுவாங்க. ஃப்ளைட்டு ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ திருச்சியிலேருந்து உங்களுக்கு மொத்தம் எத்தனை பயணிகள் இங்கே மதுரைக்கு மாற்றிருக்காங்க? இப்போ அது எத்தனை தெரியல. நிறையா பேர் வந்து டேட் சேஞ்ச் பண்ணிட்டு திருச்சியிலேருந்து புக் பண்ணிக்கிட்டாங்க. சிலர் வந்து ரீஃபண்டு கொடுத்துட்டு ரீஃபண்டு அதாவது எனக்கு கேஷ் ரீஃபண்ட் பண்ணுங்கன்ட்டாங்க. சிலர் வந்து சரி ஓகே ஏன்னா வந்து வேலைக்கு போகணுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.